ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே. இன்னைக்கு நான்வெஜ்லாம் சமைச்சு நல்லா சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு காலையில நான் என்ன குழம்பு செஞ்சேன்னு முதல்ல பார்த்துருங்க. இப்போ இன்ட்ரோ ஷூட் பண்றது குளிச்சு முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சில பேர் நீட்டா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. அதை விட சில பேர் குங்குமம் வைக்கல அப்படின்னா கவனிப்பீங்க. நான் குங்குமம் வைக்கக்கூடாது, அதனால வைக்கல. இன்னைக்கு காலைல நான் என்ன சமைச்சேன்னு பார்த்து முடிங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வந்துருச்சுல்ல, இந்த 2-3 நாள் பொங்கல் டைம்ல இங்க எப்படியெல்லாம் வீடை வச்சுப்பாங்க, வீட்டு வேலை, அதுக்கப்புறம் துணி துவைக்கிற வேலை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நாளைக்கு தான் அதெல்லாமே பார்க்கணும். சரி, இன்னைக்கு காலைல என்ன சமைச்சேன்னு பார்த்து முடிங்க, அதுக்கப்புறம் எல்லாமே பார்க்கலாம். அப்படி என்ன ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக சமைச்சிங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, முட்டை குழம்பு செஞ்சோம். நிறைய பேர் நான் வெஜிடபிள் குழம்பா காமிப்பேன், இல்லாட்டி மீன், இல்லாட்டி கருவாடு அந்த மாதிரி சேர்த்து தான் அதிகமாக குழம்பு காமிப்பேங்களா. முட்டை குழம்புலாம் வைக்கவே மாட்டிங்களாங்கிற மாதிரி டவுட்லலாம் கேட்பீங்க. அதனால் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டு தான் வச்சிட்ருக்காரு. அதுவும் கடுகு எண்ணெயில் கடுகு சேர்த்து சமைக்கிறாரு. இவருக்கு கடுகு ஸ்மெல் பிடிக்காது, கருவேப்பிலை பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதுவும் நம்ம வீட்டில் இருக்கும்போதுமே சில டைம் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் சாப்பிட்டாங்கன்னா, ஏன் இவ்வளோ கருவேப்பிலை சேர்க்குறீங்க, ஏன் இவ்வளோ புதினா இலை சேர்க்குறீங்க அப்படிம்பாரு. கொத்தமல்லி மட்டும் எவ்வளோ வேணாலும் சேர்த்தா அவருக்கு பிடிக்கும், ஆனால் கருவேப்பிலை பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் இங்கே அரைக்கிற இஞ்சி, வெள்ளை பூண்டு, வரமிளகா, அதை அரைச்ச மசாலா அது சேர்த்ததுக்கப்புறம் நாங்கள் முட்டை குழம்புமே இங்கே செய்கிற ஸ்டைலில் சிக்கன் குழம்பு மாதிரி தான் செய்வோம். அதனால் சீரகத்தூள் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சிக்கன் பொடி சேர்த்துருக்காங்க. அவங்க மசாலா சேர்ப்பாங்க, நான் தண்ணி சேர்க்கணும். இவங்க சமைச்சாலுமே தக்காளி கட் பண்ணி கொடுக்குறது, மஞ்சள் பொடி போட ஞாபகப்படுத்துறது, உருளைக்கிழங்கு போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பக்கத்தில் இருந்து நாங்கள் செய்யணும். இல்லாட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு. அதனால் பக்கத்தில் இருந்து இதெல்லாம் செய்யணும். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்துருக்காங்க. இப்போ மஞ்சள் பொடி சேர்க்குறேன். முட்டை குழம்புக்கு முட்டையும் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயில் முட்டையை பொரிப்பாங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொரிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். இவ்வளோ சீரியஸாக எண்ணெயிலேருந்து மசாலா சேர்த்து தக்காளியே சேர்த்துட்டாங்க. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்க்க மறந்துட்டாங்க. நான் சொன்னதுக்கு சிரிச்சிட்டு இருந்தாரு. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணியிருந்தேன். தக்காளி சேர்த்துட்டாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிய விட்டதும் வேக வச்சு வச்சுருக்கோம்லங்க உருளைக்கிழங்கு, அது சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ முட்டை சேர்க்குறாங்க. முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு அதே தண்ணியில் கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அந்த அளவுக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றுறாங்க. இது கொதிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி. தண்ணி நல்லா கொதிஞ்சு வற்றினதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு இப்படி தான் வைப்பாங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. டைம் இப்போ 1 மணி இருக்கும். ஒரு 11 மணி போல் குளிக்க போயிருந்தேன். குளிர்காலங்களா, லேட்டாக அவ்வளோவா வெளிச்சமாக இருக்காது. வெயிலில் நின்று பேசினாதான் ஏதோ இப்படியாவது பிரைட் இருக்கும். கொஞ்சம் பேக்ரவுண்டுமே கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 11 மணிக்கு குளிக்க போயிட்டு 1 மணிக்கு அம்மா குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். என்னோட ஸ்வெட்ரு அப்புறம் பாப்பாவோடது எல்லாம் துணி துவைச்சேன். இன்னைக்காவது பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக தான் வாஷ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு கொந்தா எல்லாமே துவைக்கணும். இங்கே அந்த கொந்தா எப்படி துவைக்கிறதுன்னு நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் என்னென்ன வாஷ் பண்ணேன்னு பாருங்களேன். இந்த டைம் தேஜோட அப்பா கிட்ட சொல்லிட்டேன், இங்கே இருக்கிற குளிருக்கு என்னால் தனியாக எல்லா கொந்தாவுமே துவைக்க முடியாது, நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு. அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ஸ்வெட்ரு, பாப்பாவோடது, அப்புறம் அவங்களோட கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. நேற்று போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் எங்கெங்கே வெயில் இருக்கோ அங்கேயெல்லாம் காய வச்சுக்கிறது, வேற வழியே இல்லைங்க. இப்போவே கொஞ்சம் பார்க்கும்போது இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட சேலை 2 இருந்தது, அதெல்லாம் துவைச்சிட்டு வந்தோம். பாப்பா அங்கே பாருங்க மணல் மேலே விளையாண்டுட்டு இருக்கா. அவகிட்ட கொஞ்சம் தமிழ் பேசலாம் வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விளையாடுறியா? தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறியே. சாச்சி அடிக்க போறாரு. என்ன சாப்பாடு சமைக்கிற சொல்லு. அப்புறம் அப்புறம் ஒண்டாவை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? முட்டை. சமைச்சு இன்னைக்கு மதியானம் அம்மாக்கு சாப்பாடு கொடுப்பியா? ஃப்ரெண்ட்ஸுக்கு
குடுப்பியா? சரி வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடு. சரி. நான் குளிக்க போயிருந்தேன் இல்லைங்க, அந்த டைம்ல அப்பா என்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு பேர் வந்து இங்க ஹண்டியான்னு சொல்லுவாங்க. எப்போதும் போல சாப்பாடு சமைப்போம்ல, அதே அரிசியில தண்ணி கொஞ்சம் கம்மியா ஊத்தி சாப்பாட வேக விடுவாங்க. நல்லா வெந்திருக்காது. எவ்வளோ தண்ணி ஊத்திருக்காங்களோ அதெல்லாம் வத்துற அளவுக்கு வேக வச்சுட்டு, அத இறக்கிட்டு அதுல ஒரு பவுடர் மாரி மிக்ஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க. அடி பிடிச்சிருந்தாலும் இதுல கலப்பாங்க. சரிங்களா? இந்த உருண்டை உருண்டையா இருக்குல்ல, அதுக்கு பேரு ஒரு மருந்து. இத வந்து நான் தமிழ்நாட்டுல இருக்கும்போது கேள்விப்பட்டது வந்து ரைஸ் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து தண்ணி கலக்கி எடுப்பாங்க. அது தண்ணி மாரி தான் இருக்கும். இந்த பவுடர் போடுறனால அதிகமா குடிச்சாங்க அப்படின்னா போதையாகும். கொஞ்சமா குடிச்சாங்கன்னா வயித்துக்கு குளிர்ச்சி, ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். இதுவுமே பொங்கலுக்கு கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே ரெடி பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ் வர்றாங்க அப்படின்னா இங்க டீ, காஃபி எல்லாம் இல்ல. இதுதான் குடுப்பாங்க. ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா இதுவும் மது மாரிதாங்க. அதனால எனக்கு இது அவ்வளவா பிடிக்காது. முன்னாடியெல்லாம் ஃபங்ஷனுக்கு ரெடி பண்றாங்களேன்னு இருக்கும். ஆனா இத குடிச்சிட்டு நெறைய பேர் கத்துறது, ரொம்ப அதிகமா பேசுறது, சண்டை போடுறதெல்லாம் எப்ப பார்க்க ஆரம்பிச்சேனோ, இத செய்றதே விட்டுட்டேன். அதனால அப்பா தனியா செஞ்சாங்க. அம்மா இருந்திருந்தா அவங்க செஞ்சிருப்பாங்க. என்ன செய்ய சொல்ல மாட்டாங்க. எனக்கு யூடியூப் வேலை இருக்குன்னு சமாளிச்சிருவேன். இன்னும் 2 நாள் தான் இருக்கு பொங்கலுக்கு. வீட்டு வேலை எதுவுமே செய்யல. வீட்டுக்குள்ள மட்டும் ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி சாணி போட்டு மொழுகியிருந்தேன். வெளிய வந்து இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சாணி போட்டோம்ல, அதோட அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நான் எப்பயெல்லாம் சாணி போடலான்னு சாணி நெறைய தேடும்போது கிடைக்காது. மத்தவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. இன்னைக்கு டைம் இருக்கு. நாளைக்கு டைம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. எல்லா பொங்கலுக்குமே. அத விட முக்கியமா கேட்கறது வந்து, பொங்கல் வந்து தமிழர் திருநாள் தானே! இங்கேயும் கொண்டாடுவாங்களா? எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கீங்க. இங்க எப்படி கொண்டாடுவாங்கன்னு பார்க்காதவங்க இந்த வருஷம் கண்டிப்பா பார்ப்பீங்க. ஆனா நம்ம ஊர்ல பொங்கல் வைக்கிற மாரி பொங்கல்லாம் வைக்க மாட்டாங்க. இங்க ஸ்வீட் செய்வாங்க. அதுக்கப்புறம் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு எங்க ஊருக்கு பக்கத்துல கிரவுண்ட்ல ஒரு கல்ச்சுரல் டான்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் உங்ககிட்ட வீடியோல காமிக்கிறேன். அது இல்லாம நம்ம ஊர்ல எப்படி வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பாய், போர்வ அலசுறது அந்த மாரி இவங்க கொஞ்சம் முன்னாடியே அலசிருவாங்க. வாசல்ல மட்டும் சாணியெல்லாம் போட்டு, மண்ணெல்லாம் பூசி நல்லா வச்சிருப்பாங்க. வாசல் அழகா இருக்கும். ஆனா கோலம் போட முடியாது. நான் நேத்துமே உதலால நெறைய கடையில பார்த்தேன். கோலப்பொடி கிடைக்கல. நாளைக்கு இல்லாட்டி நாளான்னைக்கு மார்க்கெட்ல கிடைச்சா கண்டிப்பா நான் கோலப்பொடி வாங்கிட்டு வர சொல்லி நம்ம வீட்லயும் நம்ம கோலம் போடலாம். அதனால இருக்கிற எல்லா வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டோம் அப்படின்னா எனக்கு சிரமமா இருக்காது. இல்லாட்டி ஒரே நாள்ல இவ்ளோ வேலையும் பார்க்குறோன்னு முதுகு பயங்கரமா வலிக்கும். அதனால இன்னைக்கே நான் சாணியெல்லாம் பூச போறேன். இங்க தான் வாசல் பாருங்களேன். வாசல்ல நம்ம எந்த இடத்துல இருந்து சாணி பூச போறோம் அப்படின்னா, இந்த அடுப்புக்கு பக்கத்துல அடுப்பு சுத்தியுமே இந்த விறகு, குடம் இதெல்லாம் சுத்தம் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் தான் பூசணும். கட்டில் கிடக்குல்ல அந்த இடம், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அந்த சைக்கிள் நிக்குதுல்ல, அந்த இடம் வரைய சாணி பூச வேண்டியது இருக்குது. முதல்ல நான் இந்த விறகு, அப்புறம் இந்த இடமெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிக்கிறேன். செருப்பு எடுத்து வைக்கணும், கட்டில்லாம் எடுத்து வைக்கணும். கூட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சாணியெல்லாம் கொண்டுட்டு வந்து தண்ணி எவ்வளோ சேர்க்கணும் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ கூட்டி முடிச்சாச்சு. அப்பாவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டில் இருந்தது இல்லைங்க, அந்த இடத்துல தான் தூங்குனாங்க. எடுத்துட்டு அங்க துணி காய வச்சிருந்தேனே, அங்க போயிட்டாங்க. எல்லா இடமும் கூட்டியாச்சு. தண்ணியுமே பாதி இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொண்டுட்டு வந்தா போதும். வட்டாவுல தான் சாணி எடுக்க போறேன். சித்தி வீட்ல நெறைய மாடு இருக்கு. இந்த வட்டால தான் சாணி அள்ளிட்டு வரேன். இப்போ எங்க வீட்டு வாசலுக்கு மட்டும் நான் இவ்ளோ சாணி எடுத்திருக்கேன். இதே பெரிய வாசல்ல இருந்தா இன்னமும் தேவைப்படுங்க. பெரிய வாசல் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டம். எங்க வீட்டு வாசல் வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கு. ஒரே நாள்ல முடிஞ்சிரும். பெரிய வாசலா இருந்தா 2, 3 நாள் பூசுவாங்க. கஷ்டமா இருக்கும்ல, இடுப்பு வலிக்கும். சாணியெல்லாம் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, கட்டி கட்டியாவும் இல்லாம, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, ஓரளவுக்கு கரைச்சு வைக்கணும். அப்பதான் நாங்க பழைய சாதம்லாம் சாப்பிடுவோம்ல, பெலான்னு சொல்லுவோமே, அதுல எடுத்து ஊத்தி, அதுக்கப்புறம் தண்ணிய ஊத்தி, விளக்குமாறு வச்சு கூட்டுவோம். அதனால இப்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன். சாணியெல்லாம் கரைச்சு முடிச்சுட்டு, பக்கத்துல பக்கெட்ல தண்ணி இருக்கு. அதுக்கு கொஞ்சம் தூரத்துல 2 குடம் பார்த்துருப்பீங்க. அதுலயுமே தண்ணி வச்சிருக்கேன். மறுபடியும் தூக்கிட்டு வந்திருந்தேன். பாதி இடம் பூசிட்டேன். இப்ப பாருங்க நான் எப்படி பூசுறேன்னு தெரியும். நான் இப்ப தண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்க, அதே கிண்ணத்துல முதல்ல சாணி மட்டும் கரைச்சு வச்சிருக்கோம்ல, அதை கொண்டுட்டு வந்து லைட்டா இப்படி ஊத்திட்டு, மேற்கொண்டு தண்ணியை ஊத்தி இந்த மாதிரி மொழுகணும் அப்படின்னா ஈஸியா மொழுகிடலாம். வெறும் சாணி மட்டும் கரைச்சதை மொழுகணும் அப்படின்னா சீக்கிரமா காயாது. அதுக்கப்புறம் சரியா இந்த மாதிரி இழுக்க வராது. இப்ப பாருங்களேன், தண்ணி ஊத்த ஊத்த விளக்குமாறுல இழுக்கிறதுக்கு சூப்பரா வரும். அந்த சாணியெல்லாம் மொழுகும் போது சொல்லுவாங்க, ஒரு இடம் கூட சொட்ட விடாம அப்படின்னா, நம்ம பேசாம பூசிக்கிட்டே இருக்கும்போது அங்கங்க சின்ன சின்ன ரவுண்டா விட்டுருவோம்ல, அந்த மாதிரி பூசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க.
இங்கேயும் அதே மாதிரி தாங்க. அதை சொட்டை விழாமல் பூசணும். இப்போ நான் ஆரம்பித்த இடத்துலேருந்து முடிக்கிற இடம் வரையும் இப்படி தான் மொழுகுவாங்க. ஒரு வழியாக வேலை முடிஞ்சதுங்க. இடுப்பை விட கழுத்து தாங்க பயங்கரமாக வலிக்கும். அதை விட நான் பூசுறது கையில் வச்சுருக்கிறது சின்ன விளக்குமாறுங்களா. பெரிய விளக்குமாறுனா இந்த அளவுக்கு அழகாக பூச முடியாது. சின்ன விளக்குமாறு தான் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அநியாயத்துக்கு குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால கழுத்து செம வலி. முடிஞ்சிருச்சு. அங்கங்கே ஒரு ஓரமாக காஞ்சதெல்லாம் லைட்டாக எல்லோ கலரில் தெரிகிற மாதிரி இருக்கும். காஞ்ச இடத்துல தான் மிதித்து போகணும். அதுவும் பூசிகிட்டு இருக்கும்போது சில பேர் சாணியவே மிதிக்க மாட்டாங்க. நான் வந்து சாணி எவ்வளோ கரைச்சிருந்தேனோ அதில் பாதி இருந்ததுங்களா. இங்கே பாருங்க, பக்கெட்டோட எடுத்துகிட்டு போய் இந்த எலுமிச்சை மரம் இருக்குல்லங்க, அதோட தூரில் ஊற்றினேன். அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டார் ஃப்ரூட் மரம், 2 மரத்துக்கு அடியில் ஊற்றிருக்கேன். அந்த சாணியெல்லாம் ஊற்றிட்டு வரும்போது இப்படி நிமிந்தேன்னா அங்கே பாருங்க ஒரு ஸ்டார் ஃப்ரூட். நிறைய பேர் இது கேட்டிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு இப்படி நிமிரும்போது அதுவும் எலுமிச்சை மரம் கிளை இருக்குல்லங்க, அதில் வந்து முள் லைட்டாக கீறிடுச்சு. அப்போ தான் மேலே பார்த்தேன். இப்போ வந்து பீரியடாக இருக்கேன். இந்த டைமில் நான் ஒரு வேளை மரத்துல எல்லாம் கை வச்சதை பார்த்தாங்க அப்படின்னா பயங்கரமாக கத்துவாங்க. அதனால ஒரு குச்சியை வச்சு அலப்பி பறிச்சுட்டு வந்தேன். இந்த சீசனுக்கு வந்து இந்த காய் சாப்பிட்றது தப்பு தான். ஏன்னா சொல்லுவாங்க இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உப்பு சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒன்னே ஒன்று ஆசைக்கு சாப்பிட்டுக்கிறேன். ஓகே ஜி. ம் ம் ம். கடிச்சு சாப்பிடு. இல்ல, கடிச்சு சாப்பிடு. ம். நல்லா இருக்கா? இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறது வந்து என்னோட ஹஸ்பண்ட் அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக குண்டா மார்க்கெட் போயிருந்திருக்காங்க. இங்க பாருங்களேன், கருப்பட்டி இருக்குல்லங்க, அதை எந்த மாதிரி விற்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க காய் சட்னி, அந்த எறும்பு இருக்குங்கல்ல, அதை கூட வாங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதுவும் வாங்கல. செம்ம கூட்டமா இருந்ததுங்களா. இங்க வந்து பொங்கல் டைம்ல என்னென்ன டிஃப்ரெண்டான ஸ்வீட் கிடைக்கும், டிஃப்ரெண்டா என்னென்ன வாங்கலாங்கிறத முதல்ல இந்த வீடியோல பாருங்க. அதுக்காக தான் மார்க்கெட் வீடியோவும் நான் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். இங்க வந்து ஆலக்கரும்பு தான் வாங்கலாம் பொங்கல் டைம்ல. நம்ம ஊர்ல கிடைக்கிற அந்த கருப்பு கலர் கரும்பு கிடைக்காதுங்க. இதுதான் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. வளையல் கடையிலையுமே வெங்கல வளையல், அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க அந்த கருப்பு வளையல், இந்த மாதிரி வளையலே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. நிறைய எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பண்ணு. நம்ம வீட்டில் இருக்கும்போது வந்து அப்பா தான் பேக்கரியிலேருந்து தேங்காய் பண்ணு வாங்கிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தள்ளு வண்டியில் இவ்வளோ பெரிய பெரிய கேக்கு இங்கே பார்க்குறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. முக்கியமாக நான் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சது கோலப்படி. இங்கே பாருங்களேன், கோலப்படி கடையிலேயே ரெட் கலரு, அப்புறம் மஞ்சள் கலர் இருக்குது, வேறு ஏதோ ஒரு கலர் இருக்குது. ஆனால் வெள்ளை கோலப்படியே இல்லைங்க. வெறும் கலர் கோலப்பொடி மட்டும் வச்சு எப்படிங்க கோலம் போட முடியும்? அதுக்கப்புறம் ஏதோ சாம்பிராணி மாதிரி என்னென்னவோ பாக்கெட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்களேன், 4 கலர் தான். அதுவும் ரெட் கலரை பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு அவங்க சந்தைக்கு போயிருந்தாங்கல்லங்க, அந்த இடத்துல இருந்து அவங்க வண்டி நிப்பாட்டின இடத்துக்கு 1/2 ஆகுமா நடந்து போகிறது. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. என்னால் உள்ளே போனால் வெளியே வர முடியல. இருந்தும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கணும்னு நினச்சேன். ஸ்வீட் கடை வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து வெள்ளைக்கட்டி மட்டும்தாங்க. அதிலே வேறு என்னென்னவோ சேர்த்து டிஃப்ரெண்ட் கலரில் வேறு வேறு டேஸ்ட்டில் ஸ்வீட் செஞ்சுருக்காங்க. எல்லாமே ஒரே ஃப்ளேவர் தானுங்களாம். ஆனால் ரொம்ப இனிக்கும். இந்த வட்ட வட்டமாக இருக்குல்ல, அதில் ஒரு பீஸ் கூட முழுசாக சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று இங்கே விற்கிறாங்கல்ல வெள்ளைக்கட்டி, அது எந்த மாதிரி விற்கிறாங்கன்னு பாருங்கள். ஏதோ உருக்குவாங்களாம். அதுக்கப்புறம் பானையில் போட்டு 3 நாள் 4 நாள் வச்சுருப்பாங்களாம். அப்பா என்னென்னவோ சொன்னார், எனக்கு சரியாக புரியவே இல்லை. இந்த மாதிரி பானையிலேருந்து கையை விட்டு எடுத்து ஒரு கவரில் போட்டு அதுக்கப்புறம் வெயிட் பார்த்து விற்கிறாங்க. அப்பா வந்துட்டாரு பாரு. ம்
இப்போ அங்கேருந்து வீட்டுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க? இது என்னதுமா? திங்கிறது எனக்கு தெரியாதுல்ல. அப்பாவுக்கு ஷர்ட்டா? ஃப்ரண்ட்ல காமிங்க. இன்னொன்னு பார்த்து. ரெண்டும் ஒரே கலர் எதுக்கு எடுத்தீங்க? ஏதாவது ப்ளூ அண்ட் பிங்க்? ப்ளூ பார்த்தேம்மா, ஆனா ப்ளூ நல்லாவே இல்லை. ஃபோட்டோ எடுக்கலாம். ओडिशाले पोंगल के स्पेशल स्वीट साइज थोड़ी में देखिए இது வெள்ளை கட்டியா இல்ல என்னது? சாப்பிட்டு தூக்கு போடு. ஐயோ, எப்போதுமே இங்க மார்க்கெட்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிடுறோம் அப்படின்னா வெளியே தூக்கி போடணும். இங்க சொல்லி கொடுத்தது அது வந்து பேய்க்கு கொடுத்த மாதிரின்னு சொல்லுவாங்க. வெறும் வெள்ளை கட்டி. அதுதான் சூடுடி பொங்கலுக்கு எங்க ரொம்ப ஸ்பெஷல்னா பண்ணுவாங்க. இரு, எங்க அப்பா பாரு எப்படி முறிச்சு ஒட்டச்சு உள்ள வச்சிருக்காருன்னு. இது நல்லா இருக்கு. இது வந்து கலர் குடுக்கறது. சரி நீ குடுக்கலாம். ஒயிட் கலர் கிடைக்கல, அதனால இது வாங்கிட்டேன். புரியுது. இது மட்டும் எப்படி கோலம் போடுறது? இன்னொன்னு, பொங்கலுக்கு கரும்பு கிடைச்சிருச்சு. ஆனா இங்க வந்து பொங்கலுக்கு ஆழக்கரும்பு தான் கிடைக்கும். நம்ம ஊர்ல கிடைக்கிற கரும்பு கிடைக்காது. இங்க இருக்கிறவங்களுக்கு கரும்பே சாப்பிட தெரியல. கேட்டா அது பல்லுல சிக்குமா, ரத்தம் வருமா, கட் பண்ணி தான் என் ஹஸ்பண்டுமே சாப்பிடுவாரு. கேசுவுக்கு இப்ப இங்க எப்படி கட் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே மாதிரிதான் என் ஹஸ்பண்ட் கட் பண்ணி சாப்பிடுவாரு. நம்மலாம் இங்க பாருங்க, இதை மட்டும் எடுத்துட்டு நான் கடிச்சு சாப்பிட்டேன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப ஆசை. இங்க வந்திருந்தப்போ பாப்பா பிறந்துட்டா இல்லையா, பொங்கலுக்கு நான் வந்து இப்படிதான் உட்காந்துட்டு இப்படி கடிச்சு சாப்பிட்டு எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. உனக்கு பல்லு வலிக்கலையா? உனக்கு பல்லு வலிக்கலையா? நான் சொன்னேன், எங்க ஊர்ல எல்லாம் கரும்பு கடிச்சுதான் சாப்பிடுவாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா தனியா வாங்கிட்டு வருவாங்க, அப்பாவோட அப்பா அந்த தாத்தா தனியா வாங்கிட்டு வருவாங்க, அம்மாவோட அப்பா தனியா வாங்கிட்டு வருவாங்க. எவ்வளவு கரும்பு சாப்பிடுவோம் தெரியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. அதை விட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு. எப்போதும் போல் வேலை செஞ்சுக்கிட்டு எடிட் பண்ணீங்களா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லென்த் வீடியோங்கிறனால லேட் ஆயிடுச்சு. இல்லாட்டி 7 மணிக்கெலாம் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.